அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு ஸ்பிரிச்சுவல் நம்பரில் முக்கியமான நம்பர் என்ன சொன்னா 369. இது உண்மையாகவே ஒரு காலத்துல யூடியூப்ல எல்லா ஜோதிடர்களும் அந்த ஜோதிடம் அல்லாத எண்ணியல் சம்பட்டவர்களும் பேசி களைச்சு போயிட்டாங்க. அப்ப எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்பர் எல்லாம் சொன்னாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் நம்பரை முதலில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லணும். அதான் இதெல்லாம் முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுதான். யாரும் நம்ம கண்டுபிடிக்கல. நம்ம அதை பார்த்து மக்கள் பயன்பெறட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோமே தவிர, அப்ப நீங்கள் இந்த 369 என்று சொல்லக்கூடிய நம்பரை எப்படி பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பது எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை நான் சொல்றேன். அந்த ரகசியத்தை சொல்றேன். அதுல என்ன சொல்லலாம்னா, முதலில் 3 என்பது தேவகுரு, 6 என்பது என்ன சொன்னா அசுரகுரு, 9 என்பது எல்லாத்துக்கும் கிங் ஆஃப் கிங் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நம்பர். அப்ப இது ஒரு முக்கோணம் மாதிரி தான், முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்ப இந்த நம்பரை பயன்படுத்துகின்ற விதம் என்ன சொன்னான்னா, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன சொன்னோம்னா, இந்த 369 நீங்கள் முதல்ல 3ஐ பயன்படுத்தணும். 3ஐ 3 தடவை பயன்படுத்தணும். 3 அப்படின்னு பயன்படுத்தணும். எனக்கு இப்போ பேசும்போது ஞாபகம் வருது. இதை நான் பேசியிருக்கேனா என்னங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் திரும்பவும் இதை படித்து பார்ப்பவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். 3 என்பதை 3 × 3 9 தடவை பயன்படுத்தணும். எப்படி? ஒரு மந்திரம் சொல்றோம். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படின்னா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம. இது 3 தடவை சொல்லியாச்சு. அதுக்கடுத்து ஒரு 3 தடவை சொல்லணும். அதுக்கடுத்து ஒரு 3 தடவை சொல்லணும். அப்ப என்ன சொன்னான்னா, இந்த முதல் 3க்கு 3 தடவை சொல்லி 9,000. அதற்கடுத்து 6. அதே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம என்பதை 6 தடவை சொல்லணும். ஒரே தடவையில் 6 தடவை சொல்லணும். 6 × 6 தடவை சொல்லும் போது 36 வந்துடும். அதற்கடுத்து 9 ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம 9 தடவை சொல்லி 9 தடவை சொல்லு. 9 × 9 81 தடவை சொல்லணும். இப்படி சொல்லி வரும்போது அதோடைய மொத்த நாம மந்திரம் சொன்ன கூட்டுத்தொகை முதலில் 9 தடவை சொன்னோம், அதுக்கடுத்து 36 தடவை சொன்னோம், அதற்கடுத்து 81 தடவை சொன்னோம். இதோட கூட்டுத்தொகை 126. அப்ப 126 என்பது ஒரு வேலியபிள் நம்பர். அப்ப ஒரு மனிதன் உங்க அலுவலகத்துக்கு போறீங்க, நினைச்ச காரியம் நடக்கணும். ஒரு தடவை அலுவலகத்துக்குள்ள போயிட்டு ஒரு தடவை வந்துடுறீங்க. இன்னொரு தடவை அலுவலகத்துக்கு போயிட்டு வெளியே வந்துடுறீங்க. 3வது தடவை அலுவலகத்துக்கு போயிட்டு உள்ள போயிட்டு அப்படி வெளியே வந்துடுறீங்க. இந்த 3 தடவை செய்தால் நீங்க நினைத்த காரியம் நடக்கும். அதே சமயத்துல ஒரு கோயிலுக்கு போறீங்க. காலையில ஒரு தடவை அதே இது கொஞ்சம் வெளியே வந்துட்டு அதுக்கடுத்து ஒரு தடவை, கொஞ்ச நேரம் வெளியே வந்துருந்துட்டு அதுக்கடுத்து ஒரு தடவை. அப்ப 9 தடவை ஆயிடுச்சு. 3 தடவை ஆயிடுச்சா? அதே மாதிரி 6ஐயும் 6 தடவை பயன்படுத்தணும். 9ஐயும் 9 தடவை பயன்படுத்தினால் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. நான் சொல்லலை. ஏன்னா நான் அந்த பேசும்போது எனக்கு ஞாபகம், நான் ஏற்கனவே பேசியிருக்கேன்னு. பேசி இருந்தாலும் பரவாயில்லை. திரும்ப ஒரு அறிவுபூர்வமான விஷயம் கிடைப்பதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் வீடியோ போடணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாம் கண்டிப்பாக போடல. கண்டிப்பாக எனக்கு இன்னைக்கு நான் போட்டிருக்கேன்னா என்னங்கிறது எனக்கு தெரியலைங்கிறதுனால நான் பேசுறேன். அப்ப இந்த 369 இப்படி பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா எப்பயுமே
1, 2, 3, 4 இந்த 4 நம்பர் இருக்கு இல்லையா, இதில் ஊடால வர்ற 3ஆம் நம்பரு 1ஐயும் கட்டுப்படுத்தும், 2ஐயும் கட்டுப்படுத்தும், 4ஐயும் கட்டுப்படுத்திடும், உறுதியாக கட்டுப்படுத்திடும். அதற்கடுத்து 5, 6, 7, 5, 6, 7, 8 இந்த 4 நம்பர் இருக்கு இல்லையா, இதில் இந்த 4 நம்பரில் வந்து என்ன சொல்லணும்னா 6ஆம் நம்பர் எல்லா நம்பரையும் கட்டுப்படுத்தும், 5ஆம் நம்பரையும் கட்டுப்படுத்தும், 7ஆம் நம்பரையும் கட்டுப்படுத்தும், 8ஆம் நம்பரையும் கட்டுப்படுத்தும். அதற்கடுத்து எல்லா நம்பர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறதுன்னா 9ஆம் நம்பருக்கு இருக்கிறது. அதனாலதான் 9ஆம் நம்பர் வந்து என்ன சொல்லலாம்னா எப்பயுமே உயர்ந்தது. நம்பர் 9 இஸ், அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேவலமா பேசுவோம். அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 9ஐ யூஸ் பண்ணுங்க. அர்த்தநாரீஸ்வரர் தானே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த 9க்கு உண்டான அதிபதி. அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்த வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு அமைப்பு தான் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அர்த்தநாரீஸ்வரர். அந்த அர்த்தநாரீஸ்வரரை நாம் பயன்படுத்த எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வருடம் ஒரு முறையாவது திருச்செங்கோட்டில் இருக்கின்ற அந்த மலை மேல் இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாட்டை சதய நட்சத்திரத்தில் அன்று கரெக்டா எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மேன்மை வேண்டும் என்று இந்த நட்சத்திரத்துல பிறந்தேன், அந்த நட்சத்திரத்துல பிறந்தேன், அதுல பிறந்தேன், இதுல பிறந்தேன், எந்த கணக்குமே வேண்டாம். மனித வாழ்க்கையில் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சதய நட்சத்திரத்தை அன்று திருச்செங்கோடு, ஈரோடு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செங்கோடில் போய் சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான வழி பிறக்கும் என்பது சாஸ்திர விதி. இதை யாரும் மாத்திக்கிடலாம் முடியாது. ஏன்னா நம்ம போகணும். அதாவது வந்து ஒரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கும் போது இன்னொரு கருத்தை பார்த்துடுறீங்க, அந்த கருத்து மேல ஆவல் வந்துடுது. இங்கிட்டு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துலயும் வந்து என்ன சொன்னா கை வைக்கணும்னு ஆசைப்படவே படாதீங்க. உங்களுக்கு எது வந்து ஒன்று நிரந்தரமாக கடைசி வரைக்கும் வைத்து கொள்ள வேண்டும் என்று பிரியப்படுகிறீர்களோ அந்த நம்பரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப வந்து என்ன சொன்னா உணவு வகைகள், பலவிதமான உணவு வகைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் வந்து நமக்கு பிடித்த உணவுகளை மட்டுமே தான் சாப்பிட வேண்டுமே தவிர, பிடிக்காத உணவு வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லிருக்கேன், இதை போய் இன்னைக்கு பாத்துருவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு எதுலையுமே வந்து சொன்னா காரிய வெற்றி நடக்காது. அப்ப 369 என்று சொல்லக்கூடிய அற்புதமான நம்பர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதனால எல்லாரும் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அது வந்து ஒரு அற்புதமான நம்பர் தான். நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன், அது வேலை செய்யுது. அதை வேலை செய்ய வைக்கிறவன் தான் என்ன சொன்னான்னா 3ஐ 3 தடவை செய்யணும், 6ஐ 6 தடவை செய்யணும், 9ஐ 9 தடவை செய்யணும். நான் 3 வந்து இயக்கிடுவேன் எப்பயுமே டெய்லி. ஏன்னா அந்த ஷார்ட்டான இது தானே. 6ஐ இயக்குவது கொஞ்சம் வந்து என்ன சார் வேலையாகும். ஏன்னா பைத்திய மாதிரி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வீட்டுக்குள்ள வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒண்ணுமே வேண்டாம், உங்க அடுப்படிக்கு 3 தடவை போயிட்டு வாங்க. அன்று ஒரு நிகழ்வு, நல்ல நிகழ்வு நடக்கும். அன்று ஒரு காரிய வெற்றி நடக்கும். அன்று ஒரு காரிய வெற்றி நடக்கும். அதே மாதிரி 6 பெட்ரூமுக்கு 6 தடவை போயிட்டு வாங்க. வெளியிருந்து உங்க ஹால்ல இருந்து 6 தடவை எண்ணிக்கிடுங்க. ஒரு தடவை போறோம், திரும்ப வரோம், அடுத்த தடவை, இப்படி 6 தடவை போங்க. அப்ப காரிய வெற்றி ஆகும். அங்கே சந்தோஷம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, நல்ல தூக்கம் வரும். அதை செயல்படுத்துங்க. அதே சமயத்துல ஒரு இடத்தில் போய் வந்து என்ன சொன்ன ஒரு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு வந்து 9 தடவை போங்க. 9 தடவை போங்க. 9 தடவை போங்க. ஒரே நாளில் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு 9 தடவை நம்ம போயிடலாம். பெரிய பிரச்சனை ஒரு மனிதனை தான் காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக 9 முறை ஒரு நபரை, இதோட நான் உங்களை 9வது தடவை சந்திக்கிறேன் ஐயா அப்படின்னு நீங்க சொன்னீங்கனால அங்க வெற்றி கிடைச்சிடும். இதோட உங்களை 6 தடவை சந்திக்கிறேன் ஐயா அப்படின்னா அங்கே வெற்றி கிடைச்சிடும். 3 தடவை சந்திக்கிறேன் என்று சொன்னால் வெற்றி கிடைச்சிடும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் பயன்படுத்தி அதில் பலாபலனை அனுபவிக்கணும். பலாபலனை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால பயன்படுத்தி பாருங்கள். 369 ஒரு அற்புதமான நம்பர் என்பது நம்
பார்த்து பரிச்சயப்பட்ட ஒன்று தான். இருந்தாலும் நான் ஏற்கனவே பேசியிருந்தாலும் திரும்ப ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்க்கறதுல தப்பு கிடையாது. பாருங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.